நீங்கள் யார் ஐயா? ஒரு உயிரை ஒரு பொருளை கிடைக்கின்றன. அப்படியே நீங்கள் தான் நான்முக கடவுளா? உண்மைதான். எனக்கு என்ன வேண்டு வாழ்த்தினீர்கள் ஐயா? சீர்க்க சுமங்கரிய பவாய் என்று பொட்டோடும் பூவோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் நாட்டோடும் 100 ஆண்டுகாலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினேன். சற்று திரும்பி பாருங்கள். என்னமா இது சடலம் இருக்கிறது? யாரு இது? யாரு இது? அதுதான் உங்க மறுப்பிள்ளை. ஐயா, அது யார் தெரியுமா? தொட்டு தாலி கட்டி கணவன் சடலம். என்னது? உன்னை தொட்டு தாலி கட்டி கணவன் சடலம். அதான் கூட்டி கொடுத்து காட்டி அவதான் ஊர்ல இருக்கிற அயோக்கியதை அத்தனையும் பண்றேன். சரி சரி சரியா ஏன் மாநில சேவ் பண்ணி வர எங்க போய் வாய ஐயா திரும்ப வர வேண்டும். அப்படியா? கணவன் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. கணவன் உயிர் எங்கே போனதோ அங்கு சென்றார். அப்படி என்றால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா. புரியவில்லையா? வைசுதனா பட்டணத்தில் யாரக்கூடிய யமனருக்கு சென்றால் இதற்குண்டான விளக்கு கிடைக்க உயிரை பிடிச்சி கொண்டு வந்தானா? ஆமாய்யா. அம்மோனாட்டி அவனாட்டு போலாமா? அப்படியா? சரி சரி. என்ன வரலாம்? என்ன வரலாம்? என்னுடைய கல்ல காதல 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். தொட்டு தாலி கட்டிய கணவர் இப்பொழுது இருக்க வேண்டும் என்று வரத்தை வாங்கினார். அவர் மாற்றி வரத்தை கொடுப்பார். அப்படியானே? ஆமா. அப்படியா? கணவன் இறந்து விட வேண்டும். கள்ளம் வாழ வேண்டும். ஒரு பெண்ணாகப்பட்டவள் கட்டிய கணவன் இறக்க வேண்டும். கள்ளம் சொல் வாழ வேண்டும் என்று தவமாக தவம் இருக்கிறார். அப்படியா? அப்படியா? ஆதேசத்தை பார்க்க வேண்டும். யமதர்மனை நோக்கி தவத்தில் இருந்தாய் என்று கணவன் திரும்ப வர வேண்டும் என்று உரைத்து விட்டார். அறிவோ
ஆமா இது என்ன என்னமோ சொன்னாங்க யாரோ தபம் இருக்கிறார்கள் என்று தாலை கட்டிய புரிதல் இருக்க வேண்டும் கள்ள புரிதல் வாழ வேண்டும் தவமாக தவம் இருக்கிறது அந்த பெண் அந்த பெண்மணி இவரா ஆமா உண்மையாகவா எந்த ஆச்சரியமாக இருக்கிறது கட்டிய கணவன் கிடைக்க வேண்டும் கள்ள புருஷன் வாழ வேண்டும் என்று அப்படி என்றால் இப்போது மாற்றி அமைக்கிறேன் கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் கள்ள புருஷன் கணவன் இறந்து விட்டு அந்த மனக்கவலையோடு இருக்கின்றால் மீண்டும் இவருக்கு சாப்பிட்டு கொடுக்கலாமா இவளோட வழக்கு என்ன அவன் இருக்க வேண்டிய நேரம் என்ன இவள் என்ன சொல்லி தவம் இருக்கிறார் ஐயா ஆமா இது என்ன பண்ணி வாய்ப்பு சாப்பிட்டு கொடுத்து கட்டிய கணவன் 100 ஆண்டு வாழ வேண்டும் கள்ள புருஷன் இறக்க வேண்டும் ஐயா இங்க பாருங்க ஐயா கள்ள புருஷன் ஆமா சாமி கொடுத்தீங்கல்ல நீங்க அந்த கள்ள புருஷன் என்னடா நாரதா சுவாமி யார் தெரியுமா யாரு என்னை தொட்டி கால் கட்டி என்னுடைய கணவன் சரவன் சுவாமி சிவமணியினுடைய சத்தமாய் அந்த சிவமணிதான் 100 ஆண்டு கால வாழ வேண்டும் உங்கள் வாயார வாழ்த்து விட்டீர்கள் சுவாமி என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது கொடுத்த வாக்கின் பிரகாரம் என்னுடைய கணவர் மீது திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் மனைவி என்றாலே வயசா பண்றீங்க ஐயோ அதை விட்ட போய் என்ன பண்ணுவனே தெரியாது அம்மா என்னுடைய அதிகாரமோ இந்த பூலோகத்தில் உள்ள முதல் எருமக்களை 84 ஜீவராசிகளும் பிடிப்பது பாவம் செய்தவர் புண்ணியம் செய்தவர் அவர்கள் கேட்ட தண்டனை அளிப்பது ஆனால் பிடித்த உயிரை மீண்டும் தருவதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது நான் கூறுவதை நீ கேட்க வேண்டும் என்ன கட்டாயம் எடுத்து வைத்தால் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று கட்டிய கணவன் இப்பொழுது இவருடைய வயது என்ன தெரிகிறதா 80 இவருடைய வயது 80 அதில் 20 போக மீதி இருப்பது 60 அப்படியானால் ஆனால் அந்த 60இல் 30 வயதை இவள் தன் கணவனுக்கு கொடுத்தால் மீண்டும் உயிராக வந்து விடுவார் என்னுடைய பஞ்சாட்சரத்தை பற்றிடுவாங்க இருக்கிறது அப்படியே கணவன் உயிரை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் ஆமா சித்திரகுப்தன் செய்த ஒரு சின்ன ஒரு தவறினால் தவறு நடந்து விட்டது ஆமா ஏய் தவறாலே எவ்வளவு விலையாய் பெற்று நவமணி சரி அப்படியானால் இந்த பஞ்சாட்சரம் இந்த சிவமணியுடைய உயிரை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அம்மா அது மட்டுமா பாருங்க மும்மூர்த்தி தேவதை என்ன விளையாட்டு என்னை மாற்றி விட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் செய்த விளையாட்டா செய்த விளையாட்டால் சரி நடந்தது நடந்து முடிந்து விட்டது ஆக வேண்டிய கண்டிப்பான வரவனே இதை பார்த்தாயா உன்னுடைய கணவன் உயிர் பஞ்சாட்சர பெட்டியில் பத்திரமாக வைத்திருந்து அவருடைய என்னது பிரம்மா இது என்ன இந்த பெண்ணை என்று யார் என்று தெரியாது உன்னுடைய மனைவி என்னது என்னுடைய மனைவியா நானே இறந்து விட்டேன் எப்படி இவள் என்னுடைய மனைவி ஆவார் உன்னுடைய உயிரை பிடித்ததும் நான் தான் அதனால் அந்த காலத்திலே உனக்கு திருமணம் உன்னுடைய தந்தை செய்து வைத்தார் அப்படியா ஆமா அதனால் பத்மாவதி ஆமா உன்னுடைய பெயரோ சிவமணி உன்னுடைய உயிரை நீங்கள் இருவரும் வாழ்வாக வாழ்ந்து சீர சிவகுமாரி 10 பிள்ளைகளை பெற்று வாழ வேண்டும் அப்படியா
தர்மனும் இதே இடத்தில் இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் திரிலோக சஞ்சாரி நாரத மகா முனிவரும் இடத்தில் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் எப்படி இறந்துகின்ற என்னுடைய கணவர் உயிருக்கு மீண்டும் உயிரை கொடுத்தீர்களோ அதுபோல இந்த மேலவளம் நன்னகத்தில் சேர்ந்த கந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஐயகே அத்தா அவர்கள் இதோ இந்த பொய்யான மண்ணுலகை விட்டு மெய்யான விண்ணுலகம் சாலோக சாமீப சாரூப சாயிற்றம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியான மோட்ச பதவி நீங்கள் அடைய அனைவரும்